டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டிஎன்ஏன்னா என்ன? இந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சுலபம் ஆயிடுச்சு. பேரண்டல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா முன்னாடி தான் இந்த ரேப் கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரேப் பண்ணிட்டா இது உன் குழந்தை என் குழந்தை அவன் ரேப் பண்ணலாம்னு சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைய பார்த்தா டெஸ்ட் பண்ண இப்போ அந்த டெஸ்ட்லாம் பண்ண முடியும். குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ எல்லாமே குரோமோசோம்ஸில் அடுக்கி இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸ்பெர்முக்கு வந்து 23 குரோமோசோம் இருக்கும். அது ரெண்டும் சேர்றப்போ அதுதான் குழந்தையா இருக்கும். 46 குரோமோசோம் வரும். மென்டலி டிஸ்டர்ப்டாலாம் சில குழந்தைங்க பிறக்கும்ல டாக்டர், அதுக்கும் டிஎன்ஏக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு சில டிசீசஸ் நம்ம சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா சில பரம்பரையாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வேறு விஷயம். இல்லை இப்போ அம்மாவுடைய ஏஜ் 30க்கு மேலே இருக்குது, அப்போ டவுன் பேபிங்கிறது வருது, சான்சஸ் வருது. டெக்னாலஜி இருக்கிறதுனால இது யார் குழந்தை என்ன குழந்தை எல்லாம் கற்றுக்கிட்டா கூட நம்ம குழந்தை இவ்வளோ அழகான ஒரு படைப்பு அப்படின்னு நினச்சோன்னா அது எவ்வளோ கஷ்டமான படைப்பு. அது ஈஸியாக நடக்கிறதுனால எல்லாருக்கும் அது ரொம்ப போச்சு. இப்போ எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லான டாக்டர் கூட இருக்கோம். ஸோ இவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட முன்பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய விஷயத்தை வந்து பயத்தை தாண்டி நமக்கு டவுட்ஸும் வந்துட்டு கிளியர் ஆச்சுன்னு சொல்லலாம். டாக்டர் விஜயா கணேஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா ஹாட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து இதை பார்த்தே ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டிஎன்ஏன்னா என்ன? இந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? இப்போ டிஎன்ஏங்கிறது அது எல்லாமே ஒரு இதுதான் இதுதான் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது. அந்த டிஎன்ஏ வந்து நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய மரபணு, தமிழில் சொல்லணும்னா மரபணு. இந்த மரபணு வந்து எப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு தனித்தனியாக தான் இருக்கும், யாருக்குமே சேமாக இருக்காது. இப்போ நம்மளோடது மரபணு வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வரும். அம்மா அப்பா ரெண்டும். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட இருக்கிற செல்கள் எல்லாமே பாதி வந்து அப்பா கிட்ட இருக்கும், அம்மா கிட்ட இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அம்மாவோடது அப்பாவோடது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் குழந்தை உருவாகுது. சரியா? அந்த டிஎன்ஏ மரபணுங்கிறது நம்மளுடைய பரம்பரை குணங்கள், குணாதிசயங்கள். அந்த இது வந்து பரம்பரை டிரான்ஸ்மிட் ஆகி வரும். தாத்தாட்ட அப்பா பாட்டி அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நம்மளுடைய சில குணங்கள் வந்து கொழு தாத்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீன்ஸ் மரபணுங்கிறது ஒரு இதுலேயும் டிரான்ஸ்மிட் ஆகி அடுத்தடுத்து பரம்பரையாக பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதான்? ஸோ இந்த எக்கு ஸ்பெர்ம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆகிறப்ப குழந்தை, அப்பா அம்மா அவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆகிறப்ப நம்ம குழந்தைங்க நம்ம இது மிக்ஸ் ஆகிறப்ப நம்ம குழந்தைங்க. ஸோ நம்ம மரபணுங்கிறது ஆண்டாண்டு காலமாக வாழை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது சில குழந்தைங்க அப்படியே அச்சல் அப்பா மாதிரி இருக்கும், சிலது அம்மா மாதிரி இருக்கும், சிலது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும், சம்மந்தமே இல்லாமல் தாத்தா பாட்டியோட ஜெராக்ஸ் மாதிரிலாம் வரும். இது எப்படி டாக்டர்? இதுதான் சொல்கிறோமே, இந்த ஜீன்ஸ் சொல்கிறோமே, மரபணு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க மரபணு வந்து நமக்கு எங்கேருந்து வருது? அப்பா கிட்ட வந்து, அப்பாவுக்கு எங்கேருந்து வந்து தாத்தா கிட்ட வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தாத்தா காலத்துலேருந்து ஏதோ ஒரு அணு வந்து ஒரு மரபணு வந்து ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போது ஐடிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கல்யாணம் பண்ணியும் இருக்குது, கல்யாணம் பண்ணாமையும் இருக்குது. ஸோ சில குழந்தைங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பெற்றுக்கிறாங்க, அப்புறமேல்ட்டு அவங்க ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க, இது எந்தில்லை உந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமா டாக்டர்? ஆமாம், இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சுலபம் ஆயிடுச்சு. பேரண்டல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா முன்னாடிலாம் இந்த ரேப் கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரேப் பண்ணிட்டா இது உன் குழந்தை என் குழந்தை அவன் ரேப் பண்ணலாம்னு சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைய பார்த்தா டெஸ்ட் பண்ண இப்போ அந்த டெஸ்ட்லாம் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா இந்த ஒரு குழந்தையோட ஜீன்ஸ் எடுத்துகிட்டு இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அது குழந்தையோட வந்து அப்பா அம்மா 2 பேரும் மிக்சிங் தான் இருக்கும். ஸோ அப்பாவுக்கும் ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும், அம்மாவுக்கு ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணலாம். குழந்தையோட டிஎன்ஏ எடுத்துட்டு, டிஎன்ஏங்கிறது என்ன உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் இல்லை, செல்லுக்குள்ள த்ரெட் மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஜீன்ஸ் இருக்கும். எல்லாமே இதுதான் கெமிக்கல்ஸ் தான். அது நம்ம இதுக்கு அது உனக்கு இந்த நூல் மாதிரி அந்த இன்டர்லாக்ட் ஆகி அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ எல்லாமே குரோமோசோம்ஸில் அடுக்கி இருக்கும்.
ஸோ ஒரு நமக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு 23 குரோமோசோம்ஸ் இருக்கும், ஸ்பெர்முக்கு வந்து 23 குரோமோசோம் இருக்கும். அது ரெண்டும் சேர்றப்போ அதுதான் குழந்தையாகிறப்போ 46 குரோமோசோம் வரும். இப்போ நம்ம பாடி செல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லாத்துலேயும் 46 குரோமோசோம் இருக்கும். 46னா 1லேருந்து 23 வரைக்கும் பேராக இருக்கும். ஒரு குரோமோசோம்னு எடுத்திங்கன்னா அதில் 2 இருக்கும், 2வது குரோமோசோம் 2 இருக்கும், 3வது குரோமோசோம். அதில் ஏன் 2 இருக்குன்னா ஒன்று அப்பா கிட்டேருந்து வரும், ஒன்று அம்மா கிட்டேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி 46 மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ 23 அப்பா கிட்டேருந்து வரும், 23 அம்மா கிட்டேருந்து வரும். ஸோ அந்த 23 தான் எக் அண்ட் ஸ்பெர்மில் இருக்கிறது. மற்ற நம்ம உடம்புல இருக்கிற எல்லா குரோமோசோமுமே 46 இருக்கும். இப்போ நம்ம உடம்பு ஃபுல்லாக பார்த்தேன்னா 46 இருக்கும். ஆனால் செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோமே, எக்கில் 23 தான் இருக்கும், ஸ்பெர்மில் 23 தான் இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைக்கு 2 பேர் இதுவும் போகணும். இப்போ நம்ம உடம்புல 46 குரோமோசோம் இருந்தால் தான் நம்ம மனுஷனாக இருக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ நமக்கு நம்ம 46 குரோமோசோம் நமக்கு வரணும்னா எக்கு ஸ்பெர்மும் சேர்ந்து தானே அவனுக்கு குழந்தையா வருது. 23 தான் இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாக கடவுள் அமைச்சிருக்காரு. நம்ம ஊரிலேருந்து ஒரு எக் எடுத்தோம்னா அதில் 23 குரோமோசோம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் 23 தான் இருக்கும். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும், அதுதான் உங்களுக்கு அந்த இணையிறது. அப்போ தான் ப்ரெக்னென்சி ஆகுது. ஸ்பெர்ம் அண்ட் எக் போய் ஃபியூஸ் ஆகிறப்போ இந்த 23 உருவா 46 ஆகி குழந்தை ஃபார்ம் ஆகுது. அது குழந்தை பிறக்குது. அப்போது அம்மாவோட குணாதிசயம், அப்பாவோட எல்லா கேரக்டர்ஸும் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ ஆனால் அந்த குழந்தையோட இப்போ பொன் குழந்தை பிறந்ததுன்னா அதோட கருமுட்டையில் 23 தான் இருக்கும். புரிஞ்சுதா? அது எப்படி கடவுள் அமைச்சிருக்காரு பாருங்க. ஆமாம், அது எப்படி நம்ம உடம்பு எப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்குதுன்னு பாருங்க. அது இயற்கை நிஜமாவே ஒரு அதிசயம் தான். காட்ஸ் பிளெஸிங்ஸ், காட்ஸ் கிரேஸ் எப்படி தான் நடக்குதுன்னு தெரில. ஆனால் எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு கால்குலேஷனில் போகணும். ஏதாவது தப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது இப்போ அணுக்கள்லையோ கருமுட்டையிலையோ இந்த குரோமோசோம்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது நோயாவோ குழந்தை பிறக்கிறப்போ அதுங்களுக்கு குறையோடையோ பாதிப்பு, இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல. மென்டலி டிஸ்டர்ப்டாலாம் சில குழந்தைங்க பிறக்கும்ல டாக்டர், அதுக்கும் டிஎன்ஏக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு சில டிசீசஸ் அந்த மாதிரி சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா சில பரம்பரையாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வேறு விஷயம். இல்லை இப்போ அம்மாவோடைய ஏஜ் 30க்கு மேலே இருக்குது, அப்போ டவுன்ஸ் பேபிங்கிறது வருது, சான்சஸ் உண்டு. அப்போ கொஞ்சம் மென்டல் ரிட்டார்டேஷன் மாதிரி இருக்கலாம் குழந்தைங்க. ஊனமுற்ற குழந்தைகள் இதே மாதிரி தான் அவங்களுக்கு பிறவியிலேயே ஹெரிடிட்ரியாக வருது, ஜெனட்டிக்காக வருது ஒரு சில விஷயம். ஒரு சில இது இப்போ அம்மா வயிற்றில் குழந்தை வளர்கிறப்போ அம்மா எதாவது பாதிப்படைகிறாங்க, அம்மாவுக்கு எக்ஸ்ரே ரேடியேஷன் ஆகுது, அம்மாவுக்கு ஃபுட்டு சரியில்லை, வேறு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் குழந்தை கோளாறுகள் வரலாம். இல்லை அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கல வைரல் இன்ஃபெக்ஷன், அது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்போ தான் அந்த ஆர்கன்ஸ் உற்பத்தி ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ஏதாவது எக்ஸ்போஷர் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள் உறுப்புகள் பாதிப்படைறதுக்கு சான்சஸ். இன்னொன்று ப்ராப்பரான டயட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும். டயட் உண்டு, ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த ஃபோலிக் ஆசிட் சில விஷயங்கள் கம்மியாக இருந்ததுன்னா அதான் சார் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது எக்ஸ்போஷர் எக்ஸ்ரே ரேடியேஷன் சொல்கிறோம்ல, அந்த ரேடியேஷன்லாம் ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் வரலாம். இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது, சில இன்ஃபெக்ஷன் நமக்கு ஒத்து வராது, சில ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் அம்மா ப்ரெக்னென்சியாக இருக்கப்போ இருந்துச்சுன்னா இந்த கோளாறுகள் வரலாம். இப்போது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்றது படங்களில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் போல் இருக்குன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா எங்கே போய் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்னு தெரிஞ்சுக்கலாமா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது விதிமுறைகள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம உங்களோட பிளட்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். பிளட்லேருந்து செல்ஸ் இப்போ எப்படி ஹீமோக்ளோபின் பார்க்குறோம், ஒயிட் செல், ஒயிட் பிளட் செல், அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளட்ல இருந்து WBC ஒயிட் பிளட் செல்ஸை செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் பிளட் செல்லில் இருக்கிற செல்லை பிரேக் பண்ணால் அதில் இருக்கிற குரோமோசோம்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, சரியா? இப்போ அந்த டிஎன்ஏ அந்த குரோமோசோம்ஸ்லேருந்து டிஎன்ஏ ரீட் பண்ணலாம். இப்போ அது மெஷின்ஸ் தான் சொல்கிறேன்ல, அதுக்கு நிறைய இப்போ மெஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டிஎன்ஏங்கிறது எப்படின்னா அதில் நமக்கு சில சுகர்ஸ், அதில் சொல்கிறேன் என்னென்ன கெமிக்கல்னு சொன்னேன்ல, அதை வச்சு தான் இப்போ ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ எனக்கு அம்மா கிட்ட இருக்கிறது குழந்தைக்கு இருக்கும், அப்பா கிட்ட இருக்கும் குழந்தைக்கு இருக்கும். ஸோ அது ஒரு 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 இப்படி தான் இருக்கணும்னு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு, சரியா? அதுக்கு டிஎன்ஏங்கிறது இதுதான், டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல். அந்த கெமிக்கல் ஒரு செயின் மாதிரி ஃபார்ம், அது பிரிக்க முடியும், அது ரீட் பண்ணணும். இப்போ மெஷின்ஸ் இருக்குது, இப்போ சீக்வன்சிங் மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மெஷின்ஸ் டிஎன்ஏ ரீட் பண்ணும். இது இப்படி இந்த சுகர், இந்த நியூக்ளிக் ஆசிட், இந்த நியூக்ளிக் ஆசிட், இப்படி இது சுகர், அது
ஐடென்டிஃபை பண்ணும். பண்ணி நமக்கு ஒரு கிராஃப் மாதிரி கொடுக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி மேட்ச் பண்ணால் விஷயம் தெரிஞ்சிடும். இது இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி டிஎன்ஏங்கிறது வந்து ஒரு பொருள் மாதிரி கிடையாது. இப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். நம்ம பண்ண எல்லாமே பிளட்ல இருந்தானா? பிளட்ல இருக்கு. பிளட்டில் செல்லுக்குள்ள நம்மளுடைய இப்போ நம்ம எல்லாமே பாடியுமே செல்லு தான் இருக்குது. சயின்ஸ் பார்த்தோன்னா சிங்கிள் செல்லு. ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம். அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் இந்த குரோமோசோம்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த குரோமோசோம்ஸில் தான் அந்த டிஎன்ஏ இருக்குது. அது எப்படி பிரிப்பாங்கன்னா, அந்த செல்ஸை வந்து நம்ம ஒரு இதில் கெமிக்கலோட சேர்த்து அந்த ரியாக்ட் பண்ண வைக்கிறப்போ அது அந்த செல் பர்ஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் வெளியில் வந்துடும். அதை நம்ம செப்பரேட் பண்ண முடியும் லேபில். அது எந்த இடத்துல பண்ணுறாங்க டாக்டர்? இப்போ டிஎன்ஏ வந்து நமக்கு இப்போ ஜெனடிக் லெபார்ட்டரிஸே இருக்குது. ஜெனடிக் லெபார்ட்டரிஸ் இருக்குது. இந்த பேரண்டல் இதுக்குன்னு தனியாக லேப்ஸில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே போய் பிளட்டு தான் கொடுப்பாங்க. பிளட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. குழந்தையோட பிளட் எடுப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா பிளட் எடுப்பாங்க. ஸோ அப்பா அம்மாவோட பிளட்டை வந்து நம்ம அது வந்து பிரித்து அப்பா அம்மா செல்லில் இருந்து இந்த டிஎன்ஏ பிரிக்க முடியும். அது மாதிரி அம்மாவோட பிரிச்சுட்டு இதை வந்து குழந்தையோட செல் இதோட கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற இந்த 23 சொல்கிறேன், இந்த 23 இது அங்கே இருக்கணும், மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ முன்னாடி கொஞ்சம் கழிச்சு இப்போ வந்து இப்போ டெக்னாலஜி வளர சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த டெஸ்ட் எடுத்து எவ்வளோ நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்க? ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்குமா? இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். 10-15 டேஸ்க்குள்ளே ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அதை வச்சு ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகளோ விவாகரத்து இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக? ஆமாம். ஸோ மக்களை டிஎன்ஏ பற்றி நம்ம மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. வியூவர்ஸ்க்கு என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க? பட் நம்ம ஆக்சுவலாக டிஎன்ஏங்கிறது இப்போ ஒரு 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 மனித குழந்தை உருவாகுது, ஒரு உயிர் உருவாகுதுன்னா அது எவ்வளோ அழகாக அது கடவுளோட இதுவா இல்லை என்னன்னே சொல்ல முடியல. எப்படி அழகாக ஒரு ப்ரோக்ராம்டு ஃபார்மேஷன். இது இப்படித்தான் நடக்கணும் ஒரு ப்ரோக்ராம்டு. அது இந்த ஹஸ்பண்டோட இதுவும் ஒய்ஃபோட இதுவும் சேர்ந்து அது உள்ள 10 மாதம் வளருதுன்னா அது அழகாக ப்ரோக்ராம்டாக எந்த வித பாதிப்பும் இல்லாமல் தலை கால் அது இதுன்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக உருவாகி வருதுங்கிறது நிஜமாகவே ஒரு மிராக்கிள் தான். ஸோ அப்போது அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறத நம்ம வந்து ஹாப்பியாக எந்த வித ப்ராப்ளம்ஸும் இல்லாமல், அப்போ நீங்கள் சொல்கிற பேரண்டேஜ் குழந்தை பெற்றுட்டு உன் குழந்தை என் குழந்தை இந்த மாதிரி இல்லை. இது எந்த இல்லை, இது ஒன்று இல்லை. அது ஏன்னா அவங்க ஒரு இந்த பொருள் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. உள்ளுக்குள்ள அது எப்படி நடக்குதுன்னு அந்த 10 மாதம் அது எப்படி வளருதுங்கிறத நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எம்ப்ரியாலஜி எங்களுக்கு மெடிசன்லாம் அது வரும். அது எப்படி உருவாகுது, ஒரு செல்லும் ஹார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பேசிக்காக வர ஸ்டெம் செல்ஸு முதல்ல கரு உருவாகிறப்ப எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் அது டிவைட் ஆகுது. இது ஹார்ட்டாக மாறுது, இது லங்ஸாக மாறுது, இது லிவராக மாறுது. ஸோ எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டாக அந்த குழந்தை உருவாகுது. அப்போ அந்த 10 மாதம் நம்ம உள்ளே வச்சு அந்த குழந்தைய அழகாக உருவாகி அது வர்றப்போ அது பிறந்ததுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்? அதை தவிர்க்கலாம், அந்த பிரச்சனைகள் வராமல் பண்ணிக்கலாம். இப்போ சொசைட்டி எங்கேயோ போகுது. இப்போ டெக்னாலஜி இருக்கிறனால இது யார் குழந்தை என்ன குழந்தை எல்லாம் கற்றுக்கிட்டா கூட நம்ம குழந்தை இவ்வளோ அழகான ஒரு படைப்பு அப்படின்னு நினச்சோன்னா அது எவ்வளோ கஷ்டமான படைப்பு. ஆனால் அது ஈஸியாக நடக்கிறனால எல்லாருக்கும் அது சும்மா போச்சு. இப்போ எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னீங்க. எவ்வளோ முன்னாடி ஈஸியாக நடந்தது இப்போ நடக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் நடக்க மாட்டேங்குது, ஒரு பக்கம் நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையில் போகுது. குழந்தை பிறக்கிறது தவங்கிறாங்க, ஆனால் அந்த குழந்தை உருவாகிறத நம்ம படித்தாதான் புரியும். அது எவ்வளோ கடவுள் வந்து எவ்வளோ ப்ரோக்ராம்டாக அந்த குழந்தைய உருவாக்குறாரு, வளருது, உள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எந்த வித கோளாறும் இல்லாமல் முறைப்படி பெற்றுக்கிறாங்க. முறைப்படி இருக்குது, நம்ம நான் முறைப்படி இருக்குது. ஆனால் அது ஒரு குழந்தைன்னு வந்துடுச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக தான் பார்க்கணும். அந்த குழந்தைங்கிறது நமக்கு வந்து இது கிடையாது, விளையாட்டு பொருள் இல்லை. பொம்மை மாதிரி நம்ம உருவாக்குறது கிடையாது. அதுலேயுமே பொம்மை உருவாக்குனா ஒன்றும் டேமேஜ் ஆச்சுன்னா தூக்கி போடுறோம்ல. இது எவ்வளோ ஒரு உயிர் எப்படி உருவாகுது, அது 10 மாதமும் அது அதெல்லாம் ரொம்ப நம்ம அதெல்லாம் படித்தோன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்த எம்ப்ரியாலஜி அந்த ஒரு செல்லு, ஒரு அணுக்களும் இதுவும் சேர்ந்து அந்த ஜீன்ஸ் உள்ளுக்குள்ள குரோமோசோம் மிக்ஸ் ஆகி அது எப்படியெல்லாம் உருவாகுது. ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் தலைகளெல்லாம் வராது, ஒரு ஃபார்மாக இருக்கும். அப்புறம் லிம்பு பட்ஸு, குழந்தை கை வந்து பட்டு மாதிரி வரும். அப்புறம் ஃபிங்கர்ஸ் வரும். இப்போ நம்ம உறுப்பை எடுத்துக்கோங்க, எப்படி இருக்கும், ஒரு கண் இது நல்லா இருக்கா, இது இவ்வளோ ஃபார்ம் ஆகுதுல உள்ள. எப்படி ஃபார்ம் ஆகும்? நீ இன்ன வரைக்கும் மனுஷனால் வந்து ஒரு உயிரை வந்து லேபில் உருவாக்க முடியாது.
கரெக்ட். ஸோ அதை வந்து குழந்தைய வந்து நம்ம ஒரு மிராக்கிள் நல்லா நினச்சோன்னா அது ஈஸியாக தூக்கி போட மாட்டோம். கரெக்ட். அது உருவாக்குறதே நம்ம வந்து கேவலப்படுத்தி உருவாக்க மாட்டோம். சூப்பர் டாக்டர்.